வெல்கம் டு 360 தமிழ். நம்ம இப்ப மிஸ் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு தெலுங்கு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதுல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தா தான் இந்த கதை உங்களுக்கு தெளிவா புரியும். இது வரைக்கும் அந்த வீடியோவை பார்க்கலனா லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. இது தமிழ்லயும் இருக்கு, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழுசா கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். செக்ரட்டரி ராஜலட்சுமியும் ஈரனோட அப்பாவும் பழகிட்டு இருக்க மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இவங்க எப்படி பழக ஆரம்பிச்சாங்கன்னு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்பா மும்பைல தான் வேலை பார்ப்பாரு. நடுவுல பிசினஸ் விஷயமா ஹைதராபாத்துக்கும் வருவாரு. ஹைதராபாத்ல இவருக்கு வீடு இருக்குல்ல, அங்கதான் ஸ்டே பண்ணுவாரு. அப்பதான் ராஜலட்சுமியை மீட் பண்ணிருப்பாரு. அந்த டைம்ல ராஜலட்சுமி செக்ரட்டரி எல்லாம் இருக்க மாட்டாங்க, நார்மலா குடி வந்தவங்களா இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சிங்கிள் உமனா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரொஃபஸரா இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இங்க மேனேஜ்மெண்ட் சுத்தமா சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது உண்மைதான் மேடம், இதெல்லாம் யாராவது மாத்தணும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல செக்ரட்டரியா மாறணும்னு நினைக்கிறாங்க. இவங்கள மாதிரியே 2-3 பேர் ஆசைப்படுவாங்க. ஆசைப்படுற எல்லாருமே அவங்க வந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி சொல்லிட்டு இருக்கும்போது அப்பவும் பயங்கரமா கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காரு. கண்டிப்பா நீங்க தான் செக்ரட்டரி மேடம் அப்படின்ற மாதிரி கையெல்லாம் கொடுக்குறாரு. இன்னும் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படின்னு கேக்குறாங்க. மேடம் உங்க அளவுக்கு யாருமே தெளிவா பேசல, கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொன்னது உண்மையாயிடுச்சு அப்படின்ற மாதிரி கண்டிப்பா என்கிட்ட சொல்லணும். என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரோட நம்பரை தந்துடுறாரு. இவங்களும் லைட்டா இந்த இடத்துல ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவரோட ஊர்ல பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் தராரு. பொண்ணு ஆசாசியா அந்த கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இவருக்கு ராஜலட்சுமி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இவர் அந்த மெசேஜை பாக்குறாரு. நீங்க சொன்னது உண்மையாயிடுச்சு, மீட் பண்றதுக்காக வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரும் பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்காரு. என்னப்பா அப்படி சிரிக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. இல்ல உன் முகத்துல சந்தோஷத்தை பார்த்தேன்லம்மா, அதனால தான் சிரிப்பு வந்துருச்சுன்னு சொல்றாரு. அப்படியா அப்படின்ற மாதிரி அவங்களும் நார்மலா சிரிச்சுக்கிறாங்க. திரும்பி ஹைதராபாத்துக்கு வரும்போது மீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப இவருக்கும் ஹைதராபாத்ல வேலை வந்துருது. அவங்கள பாக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க 2 பேருமே ஒரு கஃபேல வச்சு தான் மீட் பண்றாங்க. இவங்க 2 பேருமே ஜெனரலா பேசிக்கிறாங்க. இவர் ரொம்ப நாளா சிங்கிளா இருக்கிறத பத்தி சொல்றாரு, அவங்களும் சிங்கிளா இருக்கிறத பத்தி எல்லாம் சொல்றாங்க. இவங்க 2 பேருக்கு பேசும்போது ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவர் வீட்டுல தான் ஒரு டெலஸ்கோப் இருக்குல்ல, அந்த இடத்துல கூட்டு வந்து டெலஸ்கோப்பை காட்டுறாரு. இவங்க 2 பேருமே சந்தோஷமா அந்த டெலஸ்கோப் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டைம்ல தான் ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. உங்க பொண்ணை இப்பதான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் போன் மூலியமா சொல்றாங்க. சீக்கிரமா பொண்ணு கிட்ட பேசலாம், நீங்களும் ஊருக்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. பொண்ணு கிட்ட பேசிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் இவங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. கரெக்டா அப்பன்னு பார்த்து கொரோனா லாக்டவுன் போட்டிருப்பாங்க. கொரோனா லாக்டவுன் இருக்கிறதுனால இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதே மாதிரி வர தகவலை பத்தி பொண்ணு கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருக்க மாட்டாரு. சொல்லாம வேற வந்துட்டேன், இதுக்கப்புறம் உன் வீட்டுல தான் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே ஒரே வீட்டுல ஸ்டே பண்றாங்க. லாக்டவுன் டைம் முழுக்க இவங்க ஒன்னா இருக்கிறதுனால ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க 3 பேருமே அந்த பொண்ணு யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த பிளாட்ல நிறைய இளம் பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, இதுல இவங்களா இருக்குமா இல்ல இவங்களா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ரோஹித் இருக்காரு பாத்தீங்களா, அம்மா கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு. இப்ப அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, சட்டுன்னு அந்த வீடியோ கால்ல ஒரு பொண்ணை வர வச்சிடுறாங்க. அந்த பொண்ணோட பேரு டீனா அப்படின்றது. இப்ப அம்மா கால்ல இருந்து கட் ஆயிடுறாங்க. சோ அம்மா வேணும்ட்டே பேச வைக்கிறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு புரியுது. ஈரன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது ரோஹித் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. லைட்டா இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரோஹித் இருக்கார்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே கிடையாதுங்க, என்னோட அம்மா தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் சுத்தமா விருப்பமே கிடையாது, என் பேரண்ட்ஸ் தான் வற்புறுத்தி இந்த விஷயத்தை பண்ண வச்சிட்டு இருக்காங்க. நான் மட்டும் பிடிக்கலன்னு சொன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நம்ம அப்படியே கூட்டு வந்துருவாங்க. அதனால நம்ம 2 பேருமே பிடிச்சிருக்குன்ற மாதிரி கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணுவோம்னு சொல்றாங்க. யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்ற மாதிரி ஈரன் தெரியாத மாதிரி கேக்குறாங்க. இல்ல அம்மா ஒரு பொண்ணு கிட்ட பேச சொன்னாங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க திரும்பி லைட்டா ஃபீல் பண்றாங்க. சரி நான் கிளம்புறேன்னு கிளம்ப பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் இரு, சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அவங்க ஒரு பொரியல் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான் இவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதை பார்த்தோன்னே ஈரன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அப்படியே என் பாட்டி செஞ்ச டேஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவரும் சந்தோஷப்படுறாரு. இப்ப ஜோதியும் தம்பியும் பேசிட்டு இருக்கும் போதுதான் ஜோதிக்கு போன் கால் வருது. ரோஹித் அம்மா தான் கால் பண்ணிருக்காங்க. என் பையன் லவ் பண்றான்னு போய் தானே சொன்னீங்க, என் பையன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான், நீங்க சொன்னது இதுல இருந்தே பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மேடம் உண்மையிலேயே லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. லவ் பண்றாருன்னா அது யாருன்றதை சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சீக்கிரமா கண்டுபிடிக்கிற மேடம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஜோதியால திரும்பி அந்த பிளாட்டுக்கு போக முடியாதுல்ல, தம்பி அனுப்பலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப தம்பி இருக்காரு பாத்தீங்களா, பிளம்பர் மாதிரி நடிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் யாரையும் கூப்பிடல அப்படின்னு ரோஹித் சொல்றாரு. இல்ல சார், அபார்ட்மெண்ட்ல இருந்து அனுப்புனாங்க அப்படின்ற மாதிரி இவனும் உள்ள வந்துடுறான். வேணும்ட்டே ரோஹித்தை தசை திருப்பிட்டு இருக்கான். அந்த கேப்ல இவங்க உள்ள வந்துடுறாங்க. எதாவது கிடைக்குதா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாங்க. இந்த தம்பியால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியல. இப்ப ரோஹித்தை நீ கிளம்புப்பா அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. ஆகா ரூம்க்கு வர போறாரு அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, வேகமா ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப வந்த ரோஹித் இருக்கார்ல, லக்ஷ்மி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ வேலைக்காரி தான் இருந்தாலும் என்னன்னு தெரியல உன் மேல பயங்கரமா அட்ராக்ட் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இது லக்ஷ்மியின் வேலைக்காரி வந்திருக்காளா, அவ்வளவுதான் இவர் லவ் பண்றாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களும் யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. ரோஹித் சார் எதனால என்ன வேலையை விட்டு அனுப்பினாருன்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. ஏன்னா லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு இப்ப வீட்டுல வேலை பாக்குறா போல, அந்த பொண்ணை தான் அவர் லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த லக்ஷ்மி யாரு என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், அம்மா கிட்ட சொன்னாதான் காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா அது ஒரு பிரச்சனை இருக்குன்னு செக்யூரிட்டி சொல்லிட்டாரு. ஏன்னா லக்ஷ்மின்ற பேர்ல எந்த வேலைக்காரியும் என்ட்ரியே போடுறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப எப்படி அவ உள்ள வராலா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவ எப்படி வரதா இருந்தாலும் சரி, என் வேலையை பறிச்சிருக்கா, அவ யாருன்றத கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஜோதி சொல்றாங்க. இப்ப ராஜலட்சுமிய ஈரினோட அப்பாவையும் நமக்கு காட்டுறாங்க. ஈரின் அப்பா என்ன சொல்றாருன்னா, சரக்கு இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் பிளாட்டுக்கு போனா கூட சரக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஷேவிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஷேவிங் பிளேடாவது எனக்கு வாங்கித்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க சரக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு போகாதீங்க, ஷேவிங் பிளேட் தானே, இப்ப வெளியே போய் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஜோதி பாடின பாட்டு இருக்கு பாத்தீங்களா, இப்ப சோசியல் மீடியால கொஞ்சம் வைரல் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஒரு பையன் ஒரு வீட்டுல டெலிவரி பண்றதுக்காக வரான். இப்ப வாங்கின நபர் இருக்கார்ல, அது என்ன பாட்டுப்பா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது புதுசா ஒரு பொண்ணு பாடி இருக்க பாட்டு, இதுதான் அந்த பாட்டோட வீடியோ அப்படின்ற மாதிரி இவருக்கும் அனுப்பிலாம் விட்டுட்டு இருக்கான். ஆனா இப்படி வைரல் ஆவது ஜோதிக்கு பெருசா தெரியல. இப்ப ஜோதி தம்பி அதுக்கப்புறம் அந்த வாட்ச்மேன் சேர்ந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு பொசிஷன்ல மறைஞ்ச மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. நான் 10 நிமிஷத்துல கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன், எங்கேயும் போகாம இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கதவை சாத்திட்டு வெளியே வராங்க. இப்ப செக்யூரிட்டி இருக்காரு பாத்தீங்களா, ஜோதி கிட்டயும் தம்பி கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. இவங்களும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. உன் இடத்துக்கு போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. இப்ப தம்பி இருக்காரு பாத்தீங்களா, யாராவது வராங்களா அப்படின்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பாவை வீட்டை விட்டு வெளியே போக வேணாம் தானே சொன்னாங்க, ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் சரக்கு எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால இவரோட பிளாட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப பொண்ணுக்கு கால் பண்ணிட்டாரு, டெலிவரி மாத்தி பண்ணிட்டாங்கம்மா, கீழே வந்திருந்ததுன்னா வாங்கி வை அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு. அதனால ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, கதவை திறந்துட்டு கீழே போயிட்டு இருக்காங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி இவரும் வீட்டுக்குள்ள போயிடுறாரு. உன்னை இவ்வளவு நாள் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி சரக்கு பாட்டில பார்த்து பேசிட்டு இருக்காரு. இப்ப ராஜலட்சுமி கிட்ட இருந்து கால் வருது. எந்த பிராண்ட்ல வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பிராண்ட்ல வாங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்பதான் பொண்ணு கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது. நீங்க சொன்ன மாதிரியே கீழே வந்து பார்த்தம்பா, யாரும் வந்த மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குன்னு நினைக்கிறமா, நீ திரும்பி மேல போய்க்கோ அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. ஈரினும் திரும்பி பிளாட்டுக்கு போலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தம்பி இருக்கார்ல, சும்மா இவங்களை பார்த்து லக்ஷ்மின்னு கூப்பிடுறாரு. இவங்க கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க. என்ன லக்ஷ்மின்னு கூப்பிட்டா நிக்கிறா, இவதான் லக்ஷ்மி போல அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் பயந்து ஓடுறாங்க. அக்கா மேலதான் அவன் வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அக்கா கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப செக்யூரிட்டியும் நான் அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வேகமா வந்துட்டு இருக்காரு. பார்த்தா திரும்பி ராஜலட்சுமி கிட்ட மாட்டிக்கிறாரு. உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக இங்க இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல மேடம், உங்களுக்கு பொருளை தூக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வெயிட் பண்றேன்னு சொல்றாரு. வந்தா அமைக்கலான்ற மாதிரி ஜோதி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரின் வராங்க. ஜோதி துரத்துறான்னு தெரிஞ்சோன்னா ஈரினும் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் ஃப்ளோர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃப்ளோருக்கு வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க பிளாட் அங்க தானே இருக்கு, வேகமா உள்ள போயிடுறாங்க. அதுக்குள்ள லட்சுமி எங்க போனா அப்படின்ற மாதிரி ஜோதியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த செக்யூரிட்டியும் சமாளிச்சுக்கிட்டே ராஜலட்சுமி கூட வந்துட்டு இருக்காரு. இப்ப வெளியே வந்து பார்த்தா இந்த இடத்துல ஈரின் அப்பா போயிட்டு இருக்காரு. இத பாக்குற ராஜலட்சுமி இருக்காங்கல்ல, வேகமா இவங்களோட பைய வேணும்ட்டே கீழே போட்டுறாங்க. கொஞ்சம் எடுத்து தான்ற மாதிரி கேக்குறாங்க. அவரை எடுத்துலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் ஷேவிங் ரேசர் இருக்கிறத கவனிக்கிறாரு. நீ ஷேவிங் பண்ண கூட டைம் இல்லாம கஷ்டப்படுறல, அதனால உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சமாளிக்கிறாங்க. அவரும் சரின்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. இப்ப இவங்களும் கோவமா வீட்டுக்குள்ள வராங்க. போகாதீங்கன்னு அவ்வளவு சொன்னல, எதுக்காக இந்த மாதிரி போனீங்க, நான் மட்டும் மாட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என் ரெப்புடேஷனே போயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. ஈரின் வேகமா ட்ரெஸ்ஸை மாத்திடுவாங்க. இப்ப கேஷுவலா போன் பேசிக்கிட்டே வெளியே வர மாதிரி நடிக்கிறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஜோதி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. மேடம், இந்த ஃப்ளோர்ல யாராவது ஓடி போனதை நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஜோதி கேக்குறாங்க. நான் யாரையும் பார்க்கலையே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, எதுக்கு கேக்குற அப்படின்ற மாதிரி ஜோதி கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. ஜோதி இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட உண்மையா சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. ரோஹித் சார் யாரையோ லவ் பண்றதா அம்மா டவுட் பட்டாங்க, அதனால தான் விசாரிக்க ஆரம்பிச்சேன். ரோஹித் சார் உண்மையிலேயே ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணோட பேரு லக்ஷ்மி, வீட்டுல தான் வேலை பாக்குறா போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் லவ் பண்றது இவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப இவ சொல்றது மூலியமா அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு இவங்க வெக்கப்பட்டு இருக்காங்க. அவளுக்கு பிடிச்சதுக்காகவே ஒவ்வொரு டிஷ்ஷா சமைச்செல்லாம் தந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற இவங்க இன்னும் சந்தோஷப்படுறாங்க. அர்ஜென்ட்டா எனக்கு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஈரினும் இங்க இருந்து கிளம்பி போறாங்க. லாக்டவுன் டைம்ல இவங்களுக்கு என்ன அர்ஜென்ட்டான வேலை, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல இவ்வளவு யோசிக்கலாம் ஆரம்பிக்கிறா. ரோஹித்தும் எப்படியாவது இன்னைக்கு லவ் சொல்லிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பதான் ஈரினும் வேலை பார்க்குற மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. உனக்காக ஒரு டிஷ் ரெடி பண்ணிருக்கேன், சாப்பிட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது ஏன் சார் எனக்காக தினமும் விதவிதமா சமைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் டீஸ் பண்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர பொண்ணை நம்ம தானே பத்திரமா பாத்துக்கணும், அதனால தான் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப லவ் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. மேற்கொண்டு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி வராரு. இவங்களும் ரசிச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவரோட கம்பெனில இருந்து கால் வருது. அப்பதான் அவர் அந்த கம்பெனில வேலை பார்க்கறது உங்களுக்கு தெரிய வருது. நீ அந்த கம்பெனில தான் வேலை பார்க்கறியான்னு கேக்குறாங்க. ஆமா, என்னாச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் இருக்கு, நான் உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. லவ் சொன்னதுனால தான் இவங்க இப்படிலாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு.
என் மேல ஏதாவது கோவமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. கோவம்லாம் கிடையாது, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறதுக்கு பாக்குறாங்க. இப்ப ஜோதி இருக்கா பாத்தீங்களா, டெலஸ்கோப் எங்க செட் ஆயிருக்கோ அந்த இடத்துல பாக்குறா. பார்த்தா ரோஹித் வீட்ல தான் செட் ஆயிருக்கும். இவங்க பேசிட்டு இருக்கிறது தெளிவா தெரியுது. ஈரேன் கிளம்புறாங்கல்ல, அப்ப ஈரேன் ஃபேஸும் தெரிஞ்சிருது. வீட்டை கிளீன் பண்ற வேலையும் நானே பாத்துக்குவா அப்படின்னு ஜோதி கேட்டிருப்பா. வீட்டை கிளீன் பண்றதுல என்ன யாராலையும் அடிச்சுக்க முடியாது, நானே பாத்துக்கிறேன் ஈரேன் சொல்லிருப்பாங்க. சோ ஈரேன் தான் லட்சுமி போல இப்பதான் புரியுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈரேனும் இப்ப வேகமா இவங்களோட பிளாட்டுக்கு வந்துடுறாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவானா அப்படின்ற மாதிரி ஜோதி சொல்றா. இது எதுக்காக சம்பந்தமே இல்லாம என்கிட்ட சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீங்க தான் அந்த லட்சுமின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு மேடம், இதுக்கப்புறமும் நடிக்காதீங்க. நீங்க தான் லட்சுமின்ற விஷயத்த அம்மா கிட்ட சொன்னா எனக்கு காசு கிடைச்சிரும், அது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஈரேன் இருக்காங்கல்ல, வேகமா இவளோட போனை புடிங்கிடுறாங்க. இப்பதான் தம்பி கிட்ட இருந்து கால் வருது, உன் தம்பி கிட்ட இருந்து தான் கால் வருது அப்படின்ற மாதிரி அட்டன் பண்றாங்க. தம்பி இருக்கான்ல, அந்த சேட்டி என்ன அடிச்சு உட்கார வச்சிருக்காங்கக்கா, சீக்கிரமா வா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். உன் தம்பி அடிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஈரேன் சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, பொருள் எல்லாத்தையும் வெளியே போட்டிருக்காரு, பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. அவர் தம்பியை காயப்பத்தி இருக்கிறத ஈரேனும் கவனிச்சுட்டு தானே இருக்காங்க. இப்படிதான் ஒருத்தரை காயப்பத்துவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. மேடம், அவ எவ்வளவு கடன் வாங்கியிருக்கா தெரியுமா, தரலனா இந்த மாதிரி தான் பண்ண முடியும், ஏன் இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க அந்த காசை தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க கிட்ட இப்போதைக்கு காசு இருக்காது, ஆனா ஈரேன் இருக்காங்கல்ல, வேகமா அவங்க செயினியே கழட்டி தந்துடுறாங்க. மீதி காசையும் நான் சீக்கிரமா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஜோதி சந்தோஷப்பட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் உள்ள எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஜோதி, எதனால இந்த விஷயத்த பண்ணன்றத சொல்றேன், அதை கேட்டுட்டு நீ முடிவு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் நாளைக்கு சொல்லிடலாம் தான் நினைச்சேன், ஆனா கடைசி வரைக்கும் ரோஹித் கிட்ட என்னால இந்த விஷயத்த சொல்லவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, இந்த விஷயத்த ரோஹித் கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் அருணும் இந்த இடத்துக்கு வரான். இவ்வளவு நேரம் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் அருண் கேட்டிருக்கவே மாட்டான். அப்படியே கட் பண்ணி ஒரு ஸ்டுடியோவை நமக்கு காட்டுறாங்க. மியூசிக் டைரக்டரும் ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்கவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணு நல்லா பாடியிருக்கா சார் அப்படின்ற மாதிரி வீடியோ எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. பரவாயில்லையே, சூப்பரா பாடுறா அப்படின்ற மாதிரி அந்த மியூசிக் டைரக்டரும் சொல்றாரு. ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் அந்த டீனான்ற பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலான்றதுக்காக தான் பேசிட்டு இருக்காரு. ரெண்டு பேரோட ஃபேமிலியா நடுவுல பேசுங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்ப இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. டீனா என்ன சொல்றாங்கன்னா, பேசி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது, உங்க மைண்ட்லயும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தா என்கிட்ட சொல்லுங்க, நம்ம ரெண்டு பேரே கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. லவ்வ சொல்ல போறது தெரிஞ்சுதான் லட்சுமி சாக்கு போக்கெல்லாம் சொல்லி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. திரும்பி வர வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. லட்சுமிக்கு அடுத்து இந்த பொண்ணியை இவருக்கு பிடிச்சிருக்குல்ல, அதனால என்னால இப்ப எதையுமே உறுதியா சொல்ல முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. இப்போ வரைக்கும் ஈரேன் நிறைய பொய் சொன்ன மாதிரி ஆயிடுச்சுல, எப்படி அவரை ஃபேஸ் பண்றது அப்படின்ற மாதிரி தான் இவங்க தயங்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க மேடம், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஜோதியும் சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கா. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டாஃப் கிட்டயா பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ரோஹித் கிட்ட பேசுற மாதிரி டர்னும் வருது. இப்ப ரோஹித்தை பார்த்தனே இவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, கேமராவை கட் பண்ணிடுறாங்க. மேடம், என்னால உங்களை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் சைடுல கேமரால ஃபால்ட், பரவாயில்ல இப்படியே நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்க ஒர்க்கை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் ஒர்க்கை இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்றாரு பாத்தீங்களா, நார்மலா சொல்றாரு. நீங்க பேசுறத வச்சு பார்க்கும்போது இந்த வேலையை விட வேற ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம், உங்க வாய்ஸ் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோவை பொறுத்த வரைக்கும் குக்கிங் ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் ஏதாவது வேலை பார்க்கணும்ல, அதுக்காக தான் அதை பண்ணுவாரு. இது வரைக்கும் குக்கிங் தான் உன்னோட பேஷனு, அதை நோக்கி போன்ற மாதிரி யாருமே என்ன புஷ் பண்ணது கிடையாது. அந்த மாதிரி ஒரு புஷிங் ஃபேக்டர் இருந்தா தான் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அதை நம்ம பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அதனால வேணும்ட்டே இந்த வேலையை விட்டு இவரை தூக்கலான்னு முடிவு பண்றாங்க. ஜோதி இங்கதான் வேலை பார்க்கறாங்கன்னு தெரிஞ்சு அந்த மியூசிக் டைரக்டரும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆனா அவரை பார்த்தோன்னே உங்களுக்கு நடுக்கம் வந்துருது. கண்டிப்பா இந்த விஷயத்தை என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிச்சயமா உன்னால பண்ண முடியும் வான்ற மாதிரி இவங்க தான் மோட்டிவேட் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. எப்ப டெஸ்டிங் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதான் நல்லா பாடுறியம்மா, உனக்கு எதுக்கு டெஸ்டிங், இந்த நாள் பாடுறதுக்காக வந்துரு, சீக்கிரமா சாங்க ரெக்கார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற இவங்களும் பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷம் எல்லாம் படுறாங்க. இப்ப ரோஹித்தும் அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது லட்சுமி சொல்றதுக்கு ட்ரை பண்ணும் போதே கிளம்பி போயிட்டாங்கல்ல, அதை பத்தி சொல்றாரு. அதே மாதிரி டீனா லவ் பண்றதா சொன்னாங்கல்ல, அதை பத்தி சொல்றாரு. லட்சுமி கிளம்பி போனதுல இருந்து திரும்பி வரவே இல்ல, அவளோட நம்பர் கூட உங்ககிட்ட இல்ல, ஆல்மோஸ்ட் லட்சுமியோட சாப்டர் முடிஞ்ச மாதிரி தான். ஆனா டீனா ஒன்னு ஆசைப்படுறா, ஒன்னு ஆசைப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ, இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ரோஹித்தும் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. நமக்கும் டீனாவை பிடிச்சிருக்கு, டீனா ஃபேமிலிக்கும் நம்மள பிடிச்சிருக்கு, அதனால இந்த நாள் உன்னோட வீட்டுல பேசுறதுக்காக வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் எப்பமா இதை பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க எதுக்காக வரலாம் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஏண்டா ரெண்டு பேருமே அவ்வளவு பேசுனீங்கல்ல, அப்புறம் என்ன,
ஒருவேளை உனக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, நீ அந்த இடத்துல வச்சு சொல்லு, வர வேணான்னு மட்டும் சொல்லாதன்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா வரட்டும் அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ரோஹித் சார் கண்டிப்பா உங்க மேல கோவப்பட மாட்டாரு, நீங்க சீக்கிரமா பேசிருங்க அப்படின்ற மாதிரி ஜோதி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஜோதிக்கு ரோஹித்தோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. ரோஹித்துக்கும் டீனாக்கும் கல்யாணத்தை பேசி முடிக்க போறோம், இந்த நாள் தான் நான் அங்க வரப்போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பொண்ணெல்லாம் நீ தேட தேவையில்ல, ஏன்னா அந்த பொண்ணை அவன் லவ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இங்க இருந்து ஈரினும் கேக்குறாங்கல்ல, பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டீனாவோட பேரண்ட்ஸ் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவர் இப்போ வரைக்கும் டீனாக்கு ஓகே சொல்லவே இல்ல. அதே மாதிரி கல்யாணம் வேணான்னு இங்க வச்சு பேசிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ரெண்டு வீட்டை சேர்ந்தவங்களும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ஈரினும் ஜோதியும் சேர்ந்து வராங்க. இன்னைக்கு நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து வேலையை பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஜோதி சொல்லிட்டாங்க. இப்ப வேலையை பாக்குற மாதிரி கிச்சனுக்கு வந்துடுறாங்க. நீங்க சீக்கிரமா சொல்லிருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா ரோஹித் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அன்னைக்கு பேசிட்டு இருக்கும் போது நீ பாட்டுக்கு போயிட்ட, இப்பயாவது சொல்லவான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம உண்மையை சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ரோஹித் அம்மா வந்துடுறாங்க. இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ரோஹித் அம்மாவா அனுப்பணும் அப்படின்னு ஜோதி யோசிக்கிறாங்க. நீங்க உங்க பையனை கண்காணிக்க சொன்னீங்கல்ல, அதை பத்தி அவர்கிட்ட சொல்லவா மேடம் அப்படின்ற மாதிரிலாம் மறைமுகமா மிரட்டுறாங்க. தம்பி இன்னும் அந்த லட்சுமி யாருன்றதை கண்டுபிடிக்கல, நம்ம இன்னைக்கு நேரடியா ரோஹித் சார் கிட்டயே கேட்க போறோம் அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி கூட இந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப கதவை தட்டினா ரோஹித்தோட அம்மா தான் கதவை திறக்கிறாங்க. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் மேல கோவம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. இந்த பையனும் அக்கா கிட்ட வந்துடுறான். அக்கான்ற மாதிரிலாம் கூப்பிடுறான். இது இவன் உன்னோட தம்பியா? இவன் தானே பிளம்பர் மாதிரி வந்தான் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆமா சார், நாங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி உங்களை ஸ்பை பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா தான் ஸ்பை பண்ண வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா இவரும் அம்மா மேல பயங்கரமா கோவம்லாம் படுறாரு. ஜோதி இருக்காங்கல்ல, தேவையில்லாம ஆட்டத்தை கலைக்காதீங்க, இவங்க ரெண்டு பேரை பேச விடணும் அப்படின்ற மாதிரி வேகமா அவங்க ரெண்டு பேரை கூட்டு போயிடுறாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோக்கு கல்யாண வாழ்த்து சொல்லலான்றதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப உள்ள வந்தவர் அங்க இருக்க ஈரினை பாத்துறாரு. மேடம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எது மேடமா? இவங்க முன்னாடியே உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க பேரு லாவண்யா, இவங்க தான் நமக்கு புதுசா வந்த சீனியர் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. எது லாவண்யாவா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அதே சமயம் ஹீரோவை மட்டும் இவங்க வேலையை விட்டு தூக்கிருப்பாங்க. எதுக்காக என்ன மட்டும் வேலையை விட்டு தூக்குனீங்க, என்ன கோவம் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றதுக்கு பாக்குறாங்க. இவ்வளவு போய் சொல்லிட்டு எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி இவரும் கோவமா சொல்லிடுறாரு. இப்பதான் அந்த இடத்துக்கு டீனா வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இவங்க இதுக்கு முன்னாடி என்கிட்ட வேலை பார்த்தாங்க, வேலையில நிறைய தப்பு பண்ணிருக்காங்க, அந்த தப்பை இதுக்கப்புறம் போற இடத்துல பண்ணாதீங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன், இப்ப கிளம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இன்டைரக்டா இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கிட்டே இவங்க இருக்காங்கல்ல, அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரனும் அழுதுகிட்டே அவங்களோட பிளாட் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா அப்பாவும் ராஜலட்சுமியும் சேர்ந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. நீங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த விஷயத்த சொல்லணுன்றதுக்காக தான் அப்பா கிளம்பி வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு தானே லாக்டவுனே முடிஞ்சது, அதுக்குள்ள நீங்க எப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இப்ப இவருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ராஜலட்சுமியும் நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி தடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட அப்பா கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி நாள் தாமா வந்தாரு, ஸ்ட்ரெயிட்டா என்ன பாக்கிறதுக்கு வந்துட்டாரு, அதனாலதான் உன்னை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம என் வீட்லயே இவ்வளவு நாள் இருந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஈரனும் கோவமா வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. இப்ப யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. அப்பதான் திரும்பி தட்டுறன்னு ஓபன் பண்றாங்க. பார்த்தா அந்த இடத்துல ரோஹித் தான் வந்திருக்காரு. உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. நீ சொன்ன பொய்யெல்லாம் கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன், ஆனா எதுக்காக சம்பந்தமே இல்லாம என்ன வேலையை விட்டு தூக்குன, நான் வேலையில ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. நீ அந்த வேலையை இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் பண்ணிட்டு இருக்க, வேலையை விட்டு தூக்கிட்டு பொறுமையா உனக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்கலான்றதுக்காக தான் ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு புரியுதா இல்லையா, வேலை பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நான் தான் முடிவு பண்ணும், வேலையை விடுமா வேணாமான்றதையும் நான் தான் முடிவு பண்ணும், அதை நீ முடிவு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. டாக்டர் சொன்னாரு பாத்தீங்களா, அதே விஷயத்தை தான் இவரும் சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட் மாதிரி கிரியேட் ஆகுது. உனக்கு புரிய வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கோவமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. அவர் போகும்போது தெரியாம இங்க இருக்க காஃபியை தட்டி விட்டு போயிருப்பாரு. இவங்க இப்ப சோகமா இருக்காங்கல்ல, இருந்தாலும் அந்த அழுக்கெல்லாம் வேகமா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்களோட பிரச்சனையே இவங்களுக்கு பிரச்சனையா தெரியுது. இதெல்லாம் நினைச்சு பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, ராஜலட்சுமியோட பிளாட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேரையும் உட்கார வச்சு இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. நான் வேற ஏதோ ஒரு கோவத்தை மனசுல வச்சு உங்ககிட்ட கோவமா பேசிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீலாம் சாரி கேட்காதமா, நாங்க தான் சாரி கேட்கணும், முன்கூட்டியே இந்த விஷயத்த நாங்க சொல்லியிருக்கணும், நாங்க நிறைய பொய் சொல்லி மறைச்சிட்டோம், என்னைக்கும் நீங்க பொய்யே சொல்லக்கூடாதுன்னு பல வாட்டி நீ என்கிட்ட சொல்லியிருக்க, அதை மீறியும் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன், நான் பண்ணதான் தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க அவ்வளவு சொல்லி இவங்களும் பொய் சொல்லியிருக்காங்கல்ல, நம்மளும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க.
இப்ப டெலஸ்கோப் மூலியமா இவங்க ரோஹித் வீட்டை பாக்குறாங்க. ரோஹித் ஃபீலிங்கா இருக்காரு. இவங்களுக்கும் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சாட் மூலியமா திரும்பி பேசிடுவோம் அப்படின்ற மாதிரி சாட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா மனசு மாறிடுது. இவங்களும் சாட் பண்ணாம விட்டுறாங்க. அடுத்த சில நாட்கள் இவங்க 2 பேரோட லைஃபும் ரொம்ப சோகமா போயிட்டு இருக்கு. இத மாத்தி மாத்தி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணு ஃபீல் பண்றாங்கல்ல, இத பார்த்து அப்பாவும் கஷ்டப்படுறாரு. இப்ப நைட்டு நேரம் பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக வர்றாரு. நானும் ராஜலட்சுமியும் சேர்ந்த மாதிரி மும்பைக்கு போலான்னு நினைக்கிறோம், நீயும் வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லப்பா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மறுநாள் சந்தோஷமா இவங்க 2 பேரையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஈரினும் அந்த தெரிஞ்ச அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்கிட்ட இருக்க பிரச்சனையை பத்தி நீங்க பல வாட்டி சொல்லிருக்கீங்க, நான் தான் பெருசா எடுத்துக்கல, இப்பதான் அது புரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பேசாம நீ என்கிட்ட வந்துரு அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்றாங்க. இல்லக்கா நான் பெங்களூர்ல டிரான்ஸ்பர் கேட்டிருக்கேன், சீக்கிரம் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரினும் பெங்களூருக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு கிளம்புறதுக்கு பாக்குறாங்க. ரோஹித் அவரோட ஜன்னல்ல இருந்து இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காரு. இப்பதான் அம்மா கூப்பிடுறாங்க. இந்த சரியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பரபரப்பா பாக்குறாங்கன்னு புரியுது. இப்ப என்ன பண்றதுன்னு இவருக்கும் புரியல. இப்பதான் ஈரின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் வேலைக்காரி இல்லன்றதை உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டது என்னோட தப்பு தான். திரும்ப திரும்ப உன்னை பார்க்க முடியுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன். அதே மாதிரி வேலை விஷயத்துல நான் பண்ணதும் தப்பு தான், சாரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு விஷயம் சொல்றேன், குக்கிங்ல நீ பெஸ்ட், அதை மட்டும் விட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் குக்கிங் பண்ணா யாரு வேலைக்கு போறது, யாரு கல்யாணம் பண்ணி லைஃப லீட் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் அம்மா அந்த இடத்த வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதனால ஈரின் இருக்காங்கல்ல, வேகமா இங்க இருந்து நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவரை பிரிஞ்சு போறதுக்கு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க கூட பழகின எல்லா விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டே இவங்களும் டாக்ஸியை ஏறுறதுக்காக வராங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. இப்ப ரோஹித் இவங்களை பார்த்து சாரி கேட்கிறாரு. என்னால என்ன வேலையை விட்டு தூக்கணுன்ற மாதிரி அன்னைக்கு பயங்கரமா கோவப்பட்டேன். ஆனா நீ மட்டும் இந்த எக்ஸ்டர்னல் புஷ் தரலனா கடைசி வரைக்கும் நான் இதே தான் பண்ணிட்டு இருப்பேன். நீ எனக்கு நல்லதான் பண்ணிருக்க, இப்ப நான் சொல்ல நினைச்சதை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களை ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. இவங்களும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு வேகமா இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சு இந்த சீரீஸை முடிச்சிடுறாங்க. இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.